அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம். ஒரு மக்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி இன்று நான் கதைக்கலாம் நினைக்கின்றேன். கடந்த சில வாரங்களாக சில பிரச்சனைகளை எதிர்நோக்கப்பட்ட வேளையில் மக்களுக்கு இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் இந்த விஷயத்தை கூற நினைக்கின்றேன். அதாவது இது பொதுவாக எல்லா வைத்தியசாலையிலையும் ஒரு வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் அதேபோல் எந்த வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் கன்சல்டன்ட்மார்களுக்கும் ஈவன் ஹெல்த் ரிலேட்டடான ஸ்டாஃப் அனைவருக்கும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை உண்டு. அதில் விசேடமாக எங்களுடைய பகுதியிலும் கூட சில வேளை இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மரண விசாரணை. இது என்ன புதிதான ஒரு விடயம் என்று நினைக்கலாம். மரண விசாரணை என்றால் இன்குவெஸ்ட் ஃபார் டெத். அதாவது ஒரு மனிதர் வைத்தியசாலையிலேயோ அல்லது வெளியேயோ இறந்தால் அந்த மரணத்துக்கான சந்தேகங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் இது என்ன காரணத்தினால் இறந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விசாரணை தான் மரண விசாரணை என்றும். எனவே இதனை நாங்கள் வைத்தியசாலையிலே நடக்கின்ற போது என்னென்ன காரணத்துக்காக ஏன் செய்ய வேண்டும் என்று இந்த விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உடனடியாக எனக்கு ஒரு கோல் வரும், என்னுடைய எந்த வார்டிலே ஒரு டெத் வந்தால் அந்த டெத் வந்தோடனே ஒரு சில வேளை பாடசாலை ஒரு உயர் அதிகாரியோ அல்லது கோவில் அதிகாரிகளோ அல்லது பள்ளிவாசல் தலைவர்களோ கோல் எடுத்து சொல்லுவார்கள், இந்த மையத்தை அல்ல இந்த டெத் பாடியை உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க டாக்டர், நீங்கள் சொன்னால் அங்கே செய்யலாம் என்று இப்படி கோல் வரும். ஆனால் சில வேளை இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் நுண்ணியமான முறையிலே கையாள வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எண்ணத்துக்காக நாங்கள் இவ்வாறு கையாள வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அது என்னென்ன விடயங்கள் என்பதை பற்றி நான் உங்களிடம் சிறிது விளக்கமாக கூறலாம் நினைக்கின்றேன். அதாவது எந்த டெத் என்றாலும் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு உடனடியாக டெத் ஆனால் இறந்து போனால் அதற்கு ஒரு மரண விசாரணை செய்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக நான் உங்களிடம் சில கூற இருக்கின்றேன். ஹோமிசைட், அதாவது ஒரு ஆளை இன்னொரு ஆள் கொலை செய்தால், அதாவது சூசைட் தற்கொலை செய்தால், அல்லது எங்கே ஒரு இடத்திலே ஒரு டெத் பாடி ஒன்று கிடந்து போலீஸூடாகவோ அல்லது மக்களூடாக அனுமதிக்கப்பட்டிருந்தால், இந்த மையத்திலே ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் அந்த பாடிக்கு நாங்கள் டெத் பாடிக்கு இன்வெஸ்ட் போட வேண்டும். அதேபோல் வைத்தியசாலைக்கு கொண்டு வரும்போது ஆக்சிடென்ட் பட்டு எந்த ஆர்டின்னு சொன்னால் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதிலே ஆக்சிடென்ட் பட்டு வந்தால் அது சில வேளை வருகின்ற போது உயிர் போயிருக்கலாம், அல்லது வந்தவுடன் போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு ஐசியூவில் இருந்து டெத் ஆகிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக இன்குவெஸ்ட் போட வேண்டும். அதேபோல் இயற்கையான மரணங்கள் பொதுவாக சில வேளை ட்ரௌனிங்னு சொல்லுவோம், நீரில் மூழ்கப்பட்டு அல்லது மேலிருந்து விழுந்து அல்லது சில வேளை இயற்கையாக மரணித்திருப்பார், ஆனால் என்ன காரணத்தினால் மரணித்து என்பதை தெரியாமல் இருக்கின்றது. அல்லது இப்படிப்பட்ட மரணத்துக்கும் நாங்கள் கட்டாயமாக இன்வெஸ்ட் ஓட பண்ண வேண்டும். அதேபோல் சில வேளை வைத்தியசாலைக்கு வந்த உடனே வித்தின் 24 hours வந்திருக்கின்றார், உடனே டெத் ஆகிவிட்டார். ஆனால் உண்மையாக அவருக்கு எந்தவித மெடிக்கல் ரெக்கார்டும் இல்லை, அவருக்கு ஹைப்பர் டென்ஷனோ ப்ரெஷரோ ஹார்ட் டிசீஸோ ஒன்றுமே இல்லை, அல்லது அவர் ஏற்கனவே கிளினிக் ஃபாலோ அப் பண்ணப்படவில்லை என்று சொன்னால் அந்த வேளை சில டைமிலே நாங்கள் இன்வெஸ்ட் ஓட பண்ண வேண்டும். ஆனால் சில வேளை இசிஜி எடுத்து ஹார்ட் அட்டாக்குரிய ஃபீச்சர்ஸ் இருந்தால், சில அதுக்குரிய கோசஸ் தெரிந்திருந்தால் நாங்கள் அதனை ரிலீஸ் பண்ணலாம். அதே வேளை எல்லாம் நார்மலாக இருக்கின்றது, ஆனால் திடீரென்ற மாதிரி டெத் ஆகிவிட்டார் என்றால், உயிர் பிரிந்து விட்டால் நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் ஓட பண்ணுவோம். அத்தோடு ஹாஸ்பிட்டலிலே ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒன்று நடந்திருந்தால், அதேபோல் இன்ஜெக்ஷன் ஒன்று அடித்து வேக்சினேஷன் ஒன்று போட்டு அல்லது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்து அங்கே அந்த நோயாளி உடனடியாக டெத் ஆகிவிட்டால், அல்லது டெத் ஆன் டேபிள்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு
எந்த சர்ஜரி உண்டலாம், அல்லது கார்டிக் சர்ஜரியோ பிரெயின் சர்ஜரியோ அல்லது வேறு என்ன சர்ஜரி ஜென்ரல் சர்ஜரியோ செய்து ஒன் டேபிள் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் டேபிள்லேயே டெத் ஆகிட்டுன்னு சொன்னால் அப்படியான இதுகளுக்கும் நாங்கள் கட்டாயமாக இன்ஜெஸ்ட் ஓட பண்ணும். இப்படி ஒரு நீண்ட தொடரான லிஸ்ட் இருக்கின்றது. இந்த லிஸ்டிலே நாங்கள் இங்கே ஓட பண்ணுகின்ற போது அங்கே இன்வால்வ் ஆகின்ற யார் இன்வால்வ் ஆகின்றன்னு சொன்னால் அங்கே ஒரு மரண விசாரணை கொரோனர் இன்வால்வ் ஆகுவார். அதே போல் ஜட்ஜ், அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு பொறுப்பான ஒரு நீதிபதி, அவரும் அங்கே இன்வால்வ் ஆகின்றார். இவர்கள் நாங்கள் இங்கே ஓட பண்ணினால் அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியரோட தொடர்புகள் அற்றுப்போகின்றது. அங்கே அந்த அந்த டெத் பாடியை ரிலீஸ் பண்ணுகின்ற அல்லது அந்த வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கின்ற முற்று பொறுப்பையும் அந்த கொரோனரும் அல்லது ஜட்ஜும் தான் முடிவெடுக்கின்றார்கள். எனவே இந்த இன்ஜூஸ் ஓட பண்ணதுக்கு பிறகு வைத்திய டாக்டர்கிட்ட பாடியை ரிலீஸ் பண்ணுங்க டாக்டர்ன்னு சொல்லி சண்டை பிடிச்சோ அல்லது அவருக்கு ஏசி அல்லது இன்னும் பாடியை ரிலீஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி கதைப்பில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஏன்னு சொன்னால் சில வேளை நாங்கள் டெத் பாடியை நாங்கள் இப்படியான ஆக்சிடென்ட் பட்டது, ஈவன் நம்மளுக்கு கோசஸ் தெரிஞ்சாலும் கூட, ஹெட் இன்ஜரி என்று சொல்லி தெரிஞ்சாலும் கூட நாங்கள் அந்த நபரை உடனடியாக ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன் காரணம்னு சொன்னால் இதுக்கு சட்ட நடவடிக்கை என்ன பிரச்சனைகள் மேலதிகமான சில விசாரணைகள் எடுக்க வேண்டும். இந்த நீதிபதி அல்லது இந்த கொரோனார் போன்றவர்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனால் இங்கே இன்ஜூஸ் ஓட பண்ணுற அனைவருக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று அல்ல. ஏனென்றால் அந்த கொரோனர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். இதில் வேறு விதமான பிரச்சனை இல்லை என்று சொன்னார். அவர் சில வேளை ஜட்ஜும் சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை என்று நாங்கள் பாடியை ரிலீஸ் பண்ணலாம். அல்லது இதிலே சந்தேகங்கள் இருக்கின்றது இந்த டெத் பாடியிலே. எனவே மேலதிகமான சில இந்த நீதிக்கு தேவையான சில தகவல் தேவை என்றால் அந்த நோயாளியின் முக்கியமான விடயங்களுக்காக நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும். எனவே இதனை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் சில வேளை வைத்தியர் நிர்வாகங்கள், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், டைரக்டர்மாரை கையாண்டு உடனடியாக பாடியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி வருகின்ற போது சில வேளை நாங்கள் அதிகாரத்தின் காரணமாக நாங்கள் வைத்தியசாலையில் வைத்து கொண்டு ரிலீஸ் பண்ணால் சில வேளை அந்த நீதிபதிகள் அல்லது இந்த கோர்ட்டிலிருந்து ஓர்டர் வரும், ஏன் நீங்கள் இந்த டெத் பாடியை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கால் பண்ணுவார்கள். வைத்தியசாலை நிர்வாகத்துக்கோ அல்லது வைத்தியர்களுக்கோ அல்லது ஏனைய ஆர்ஆர்ஐ ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த நேரத்தில் அவர்கள் எக்ஸ்பிளனேஷன் கால் பண்ணுவார்கள். சில வேளை எங்களுக்கு எதிராகவும் வழக்கும் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட விடயங்களுக்கு நாங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்போதும் அவர்களுடைய நடவடிக்கையும் போது நீங்கள் பாடியை ரிலீஸ் பண்ணுவதற்காக உடனடியான வேலைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் எல்லோரும் விளங்கி கொண்டு இதுக்கான சிறந்த திட்டத்தை வகித்து கொண்டு வேண்டும் என்று விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.